வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து யூ வரைய போகிறேன். அப்புறம் இந்த யூ பாருங்கள், ஒரே லெவலில் இல்லை, கொஞ்சம் மேலே இருக்குது, இது கொஞ்சம் கீழே இருக்குது. அப்புறம் இங்கேருந்து ஒரு பெண்டட் லைன், இங்கே ஒரு பெண்டட் லைன் இப்படி வரைஞ்சிட்டு இன்னொரு யூ இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க, இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வரைஞ்சிங்களா, அந்த இப்படி கர்வ் போட்டு இன்னொரு கர்வ் போட்டு அப்புறம் இப்படி ஒரு கர்வ் போடணும். அப்புறம் பாப்பாவுக்கு கண் வரையலாம். அப்புறம் பாப்பா இங்கே ஷோல்டர் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கேருந்து ஒரு பென் போட்டுக்கோங்க, இங்கேருந்து ஒரு சி போட்டுக்கோங்க. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இப்படி வரையும் ஸ்லாண்டிங்க. அப்புறம் இங்கே ஒரு சி போட்டோமா, சி மாதிரி போட சொன்னேன்னா சி போட்டாச்சா. இப்போ இந்த சியிலேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன். இது எப்படி இப்படி வரையாதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து இப்படி கொண்டு போங்க. ஓகே, அப்புறம் இதை அழிச்சிடுங்க. 2 பேரலல் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் இப்படி வளைச்சி விடுங்க, இல்லைன்னா அப்படியே வளைச்சி கொண்டு போயிடுங்க. அப்புறம் நம்ம கை வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்ப பார்த்த மாதிரி எப்பவுமே தம் ஃபிங்கர் தான் இருக்கும், அதனால் இந்த தம் ஃபிங்கர் குட்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், என்னை பார்த்த மாதிரி எனக்கு தம் ஃபிங்கர் தான் இருக்குது. ஸோ இந்த பாப்பாவோட கண்ணை பார்க்குற மாதிரி தம் ஃபிங்கர் தான் ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கப்புறம் நம்ம ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், அடுத்த ஃபிங்கர், அவ்வளோதான். அப்புறம் இது ஒரு கை இல்லையா, இப்போ இங்கேருந்து இன்னொரு கை வரைய போகிறோம். அதை வந்து நம்ம ஃபுல்லாக காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த பாப்பா வந்து கையில் பூ வச்சுருக்கிறதுல மறைஞ்சிரும். ஸோ இங்கேருந்து ஒரு காம்பு போட்டுக்கோங்க. பூவோட இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளார் வரைங்க. ஃப்ளார் வந்து இப்படி ரவுண்டு போட்டுக்கோங்க. எம் எழுதுவோம் இல்லையா, எம், அந்த மாதிரி எம், இங்கே ஒரு எம், அப்புறம் எம், டபிள்யூ, அப்புறம் இப்படி அதே மாதிரி தான். எம் வந்து எல்லா டைரக்ஷனையும் போடலாம், இல்லை டபிள்யூ உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ இப்படி போடுங்க. எம்ஓ டபிள்யூ அதாவது சேர்த்து சேர்த்து போட்டுகிட்டே வரணும், அப்படிங்கன்னா ஃப்ளார் வந்துடும். இப்போது இந்த பூ வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இதுக்கு நேராக கீழே கொண்டு போயிருங்க ஸ்ட்ரெயிட்டாக. இந்த லைன் போட்டோமோ அந்த லைனுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கீழே கொண்டு போயிருங்க. ஏன்னா இந்த பாப்பா வந்து நின்றுட்டுருக்கா. நம்ம இப்போ ஒரு ஃப்ளோர் வரைஞ்சிடலாம். இந்த செடி தரையிலேருந்து இப்படி இருக்குது, ஓகேவா. அப்புறம் இந்த பாப்பாவுக்கு உடம்பு வரையணும். ஒன்றுமே இல்லை, இப்போ இங்கே வரைஞ்சோமா, இங்கே ஒரு இந்த லைனுக்கு நேராக ஸ்லாண்டிங் லைன் போடுங்க. அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் கர்வ்டாக போடுங்க. இப்படி போட்டால் ஸ்லீப்பிங் லைன், அந்த ஸ்லீப்பிங் லைனை கொஞ்சம் வளைச்சி இப்படி இப்படி விட்டோன்னா அது கர்வ்ட் லைன். அப்புறம் இங்கேருந்து இந்த இதை பெண்ட் பண்ணி இப்படி சேர்த்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்கர்ட் வரைய போகிறோம். அப்புறம் அதே மாதிரி தான்
2 ஸ்லாண்டிங் லைன் இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் போடுங்க. அப்புறம் இங்கே இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பாப்பா ஷூ போட்டிருக்கு, அதனால் இப்படி போட்டு இப்படி போட்டுருங்க. அப்புறம் இந்த லைனை அழிச்சிருங்க. அப்புறம் இந்த மாதிரி இங்கேருந்து இன்னொரு கால் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு இப்படி போடுங்க. அப்புறம் இன்னொரு யூ போடுங்க. ஓகேவா? அப்புறம் இதுக்கு வந்து லீஃப் வரையலாம். இப்படி போடட்டும். அப்புறம் இப்படி வரும். இங்கே லீஃப் மறைஞ்சிருச்சு, இங்கே எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி வந்து இப்படி இங்கே ஒரு லீஃப். ஓகேவா? அப்புறம் இங்கேருந்து இன்னொரு செடி போடலாமா? அதே மாதிரியே இது எப்படி இப்படி வரைகிறது கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அதை பெண்ட் பண்ணிக்கோங்க இங்கே. அப்புறம் இங்கேருந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வரையும்போது அது கூட பக்கத்துலேயே இன்னொரு லைன் இப்படி வரைஞ்சிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா பெண்டடாக வரும். சரியா? அப்புறம் அதே மாதிரி ஃப்ளார் வரைய போகிறேன். நான் சொன்ன மாதிரி எம் இல்லைன்னா டபிள்யூ. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி கொண்டுட்டு வாங்க. அப்புறம் இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ் மாதிரி போடுங்க. அப்புறம் இப்படி கொண்டுட்டு வாங்க. அப்புறம் குட்டியாக போடுங்க. அதே ரிப்பீட்டடாக போடுங்க. அப்புறம் இங்கே ஒன்று இப்படி போடுங்க, இப்படி போடுங்க. இது இப்படி இதோட கண்டினியூஷன் இங்கே வர மாதிரி போடுங்க. இன்னொன்று இப்படி இப்படி போட்டிங்கன்னா ஒரு புல் தேரை இருக்க மாதிரி போடலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் பாப்பாவுக்கு கை கலரு, ஸ்கின்னுக்கெல்லாம் கலர் கொடுத்துட்டு ஷூக்கு ஒரு கலரு, ஹேருக்கு இதுக்கெல்லாம் மாற்றி மாற்றி கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக வந்துடும்.